திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவின் முதல் பொதுக்குழு இன்று நடைபெற்று வருகிறது. சென்னை வானகரத்தில் அந்த தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேடையில் பல்வேறு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேசி வருகின்றார்கள். இதோ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மேடைக்கு வருகை தரக்கூடிய காட்சிகள், அவரை வரவேற்ற காட்சிகளை நம்ம இப்போ திரையில் பார்க்கின்றோம். இதற்கு பிறகு தொடர்ந்து தற்போது பொதுக்குழு நடைபெற்று வருகிறது. நம்முடைய செய்தியாளர் தலைமை செய்தியாளர் ராஜாவும் அங்கிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார் கூடுதல் விவரங்களோடு. ராஜா, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் இருக்கிறது? அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. சற்று முன்புதான் கட்சியினுடைய அவைத்தலைவர் தெரிவித்தார் 23 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ளன. அந்த தீர்மானங்களுடைய விவரங்கள், அதாவது ஒவ்வொரு தலைவரும் சுருக்கமாக படிக்க உள்ளனர். ஒவ்வொரு தீர்மானங்களையும் சுருக்கமாக படிக்க உள்ளனர். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது, அதே போல யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்த அந்த அதிகாரம் என்பது பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிகாரத்தை அளித்து இந்த ஒருமனதாக இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதே போல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அதே போல மத்திய அரசுக்கான அந்த வலியுறுத்துவதற்கான தீர்மானங்களும் நிறைய இங்க அறிவிக்கப்பட உள்ளது. இப்படி 23 தீர்மானங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ளது. தற்பொழுது அக்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி தற்பொழுது பேசி வருகிறார். அவர் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு புகழாரம் சூட்டி வருகிறார். தற்பொழுது ஒவ்வொருவராக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பேசுவார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு தீர்மானமாக வாசிக்கப்படும். தற்பொழுது கிடைத்துள்ள செய்தி என்பது 23 தீர்மானங்கள் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ளன. ராஜா, இன்னும் யார் யாரெல்லாம் மேடையில பேசுவாங்கிறது பற்றி தகவல்கள் இருக்கா? கண்டிப்பாக அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் முத்தின் பேசுவார். அதே போல் இப்பொழுது வளர்மதி பேசியுள்ளார். அது தங்கமணி, வேல்மணி, அதே போல் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பேசுவார்கள். கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் திரு கே. பி. முனுசாமி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஏனென்றால் அவருடைய தந்தையார் காலமாகிவிட்ட காரணத்தினால் அந்த இருப்பதால் அவர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. அடுத்து இதற்கு முன்பாக திரு திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார். அதன் பிறகுதான் தற்பொழுது திருமதி ப. வளர்மதி பேசி வருகிறார். அவரும் பேசி முடித்து விட்டார். முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் இரங்கல் தீர்மானங்களை தற்பொழுது வாசிக்க அழைத்துள்ளார். தற்பொழுது இரங்கல் தீர்மானங்களை முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை வாசித்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.